இங்கே வைக்கும் போது அவங்களுக்கு சென்ட்ரல் ப்ளீடிங் டிஸ்டர்ப் ஆகலை. அதே சமயத்தில் எக்ஸஸாகவும் விட்டுறாதீங்க. அந்த எக்ஸஸ் கிளாத் எல்லாமே இங்கே வந்து பெருசாக இன்னுமே ஃபேட்டாக காமிக்கும். ஸோ எக்ஸாக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வைக்கும் போது எதுவுமே ஆகலைன்னா இதுதான் டக்கின் பாயிண்ட். ஸோ இதுதான் என்னோட டக்கின் பாயிண்ட். ஸோ எப்பவுமே ஃப்ளோர் லென்த்ல தான் டக்கின் பண்ணணும். அதாவது ஃப்ளோரை வந்து சாரி டச் பண்ணியிருக்கணும். எப்போ சொருவும் போதும் நல்லா ஃப்ளாட்டாக, இஷ்டத்துக்கு சொருவாதீங்க, நல்லா ஃப்ளாட்டாக சொருவுங்க. ஏன்னா இதனால கூட அவங்க ரொம்ப ஃபேட்டாக தெரிவாங்க. ஸோ மேக்ஸிமம் ஃப்ளாட். அதே தான் பின்னாடியும். அண்ட் இன்ஸ்கர்ட் போடுறதுக்கும் ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ இன்ஸ்கர்ட் போடுறீங்க அப்படின்னா அது எங்கே போடணும்? மேம் பெல்லி பட்டன் மேலேயா, இல்லைன்னா ரொம்ப கீழே போடணுமா அப்படின்னா, வயிறு ரொம்ப இருக்கவங்களுக்கு பெல்லி பட்டன்லேருந்து 1 inch கீழேயே போடலாம். ஸோ ஆனால் கட்டும்போது உங்களுக்கு அது ரொம்ப ஆடெல்லாம் தெரியாது, கவரப் பண்ணி தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு டம்மி நல்லா ஃப்ளாட்டாக தெரியும். ஓகே ஓகே மேம். அண்ட் ஒல்லியாக இருக்கவங்க ஆன் த பெல்லி பட்டன் இல்லை பிலோ ரெண்டுமே பண்ணலாம். ஆனால் மேலே மட்டும் போடாதீங்க, உங்களுக்கு வயிறு ரொம்ப நிறைய இருக்க மாதிரி காமிக்கும்.